பறவைகளும் விலங்குகளும் தன் தேவைக்கு மிஞ்சிய எதையும் தேடுவதில்லை. ஆனால் மனிதனோ தலைமுறை தாண்டிய சொத்துக்கள் இருந்தும் பணத்தாசை விடுவதில்லை. செயல் ஒன்றுதான், ஆனால் விளைவுகள் வெவ்வேறு. பறவை கூட்டில் கல்லெறிந்தால் பறவை ஓடிவிடும். தேன் கூட்டில் கல்லெறிந்தால் நீதான் ஓட வேண்டும். அமைதியாயிருப்பவன் முட்டாள் என்று எண்ணிவிடாதே. பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி. இன்று நீ எனக்கு செய்யும் துரோகத்தின் வலி நாளை நீ நம்பிக்கை வைக்கும் ஒருவரால் ஏற்படும் போது அதன் வலி உனக்கு புரியும். 30 வயது வரைக்கும் எதிர்காலத்தை எப்படி அனுபவிக்க போறோம்னு கவலைப்படுறோம். 30 வயதுக்கு மேல் கடந்த காலத்தை அனுபவிக்காமல் விட்டுட்டோமேன்னு கவலைப்படுறோம். எல்லாம் கனவாகவே இருக்கிறது. என் வயது மட்டுமே என்னை கடந்து செல்கிறது. உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை. உன் பலத்தோடு மோதுபவன் எதிரி, உன் பலவீனத்தோடு மோதுபவன் துரோகி. 3 பேர்தான். நீங்கள் எவ்வளவுதான் வடிகட்டி எடுத்தாலும் உங்கள் நட்பு வட்டாரத்தில் 3 பேருக்கு மேல் உங்களுக்கு உயிராயிருக்கும் நண்பர்களை தேர்ந்தெடுக்க முடியாது. கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும். ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை அது வேதனையின் வெளிப்பாடு என்று. கைத்தட்டல் வாங்க சிங்கம் நடந்தாலே போதும். குரங்குதான் குட்டிகரணம் போட வேண்டும். கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்திலேயே வளர்ந்தவர்களுக்கு தான் தெரியும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவும். எல்லோருக்கும் பிடித்த மாதிரி இருக்க வேண்டும் எனில் நிலவாகத்தான் இருக்க வேண்டும், தனியா அந்தரத்தில் தொங்கிட்டு. எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி வாழ முடியாது. யாருக்கும் பிடிக்கலனா சாக முடியாது. ஆத்திரத்தில் பேசினாலும் 1000 முறை யோசித்து பேசு. தண்ணீரும் கோபத்தில் வரும் வார்த்தையும் ஒன்றுதான். சிந்திவிட்டால் மீண்டும் எடுக்க முடியாது. ஆமாங்க, சிரமந்தான். ஒதுங்கியே போனாலும் வலிய வந்து நலம் விசாரிக்கின்றன நம் கவலைகள். எங்கு கிடைக்கும், எப்படி கிடைக்கும், யாரால் கிடைக்கும் என்று எதுவுமே தெரியாமல் எல்லோரும் தேடுகின்ற ஒன்றுதான் நிம்மதி. படிப்பு கற்றுத்தருவதை விட சிலரின் நடிப்பு சிறப்பாக கற்றுத்தரும் வாழ்க்கையை. தன் கைப்பட சமையல் செய்யாத எந்த பெண்ணும் கணவன் மனதை கொள்ளையடிக்க முடியாது. சம்பாதிக்காத சோம்பேறியான எந்த ஆணும் குடும்பத்தில் ஆதிக்கம் செய்ய முடியாது. குடும்பம் என்பது கடவுள் நமக்காக பூமியில் ஏற்பாடு செய்திருக்கும் சொர்க்கம். அதை சொர்க்கமாக்குவதும் நரகமாக்குவதும் நம்முடைய செயல்களில் தான் இருக்கிறது. நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காது. அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது. சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கை இருக்காது.